அனைவருக்கும் வணக்கம்பா. தமிழச்சி அனுசூயா கற்பது தமிழிலிருந்து. இந்த பதிவில் நாம் காண இருப்பது, இன்றைக்கு நம்மிடையே காலம் ஆகிய எழுத்தாளர் திரு பூமணி அவர்கள் பற்றிய கருத்துக்களை காண இருக்கின்றோம்ப்பா. முழுமையான தகவல்கள் இருக்கின்றன. அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள். நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இவர் கரிசல் வட்டார வழக்குகளை கொண்ட கதைகளை எழுதியமையால் இவர் கரிசல் எழுத்தாளர் என்று குறிப்பிடப்படுபவர் பூமணி அவர்கள். இவருடைய ஊர் ஆண்டிப்பட்டி கிராமம், கோவில்பட்டி பக்கத்துல இருக்கின்றது, தூத்துக்குடி மாவட்டம். காலம் மே 12, 1947 பிறந்தார். இன்றைய தினம், அதாவது நேற்றைய இரவு அவர் நம்மிடையே மறைந்தார். இவர் கல்வியுடைய பாத்தீங்கன்னா இளநிலை இயற்பியல் பட்டம், பிஎஸ்சி பிசிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது ஆற்றிய பணி தமிழ்நாடு அரசு கூட்டுறவுத்துறை முதுநிலை ஆய்வாளராக இணைந்தார். அப்புறம் துணை பதிவாளராக உயர்ந்தவர். எழுத்தாளர் சோ தர்மன் அவர்கள் இவருடைய மருமகன். இன்றைக்கு பாத்தீங்கன்னாக்க நம்ம தொலைக்காட்சியில அவர் தான் பேட்டி கொடுத்து இந்த மாதிரி இவருடைய இறுதி பணிகள் எல்லாம் நாளைக்கு நடக்கும், அதாவது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்மிடையே அவர் பேசினார். அதை எப்பயுமே பார்த்தீங்கன்னா எழுத்து லோகத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆளுமைகள் இருப்பார்கள். அந்த மாதிரியான ஆளுமைகள் இவருடைய எழுத்து உலகத்துக்கு யார் அப்படி என்றால், தன்னுடைய அம்மா கல்லூரி ஆசிரியர், விமர்சகர் மற்றும் அவர் ஸ்ரீ கனக சபாபதி அவர்கள், ஸ்ரீ ராஜநாராயணன் இவர்கள் தான் என்று கூறுகிறார். 1971 இவருடைய முதல் சிறுகதை அறுப்பு தாமரை இதழில் வெளியாகியது. அதன் பிறகு 1979 இவர் எழுதிய முதல் நாவல் பிறகு என்கின்ற கதை. தொடர்ந்து வெக்கை, நைவேத்தியம், வரப்புகள், வாய்க்கால், அஞ்ஞாடி முதலான நாவல்களை அவர் எழுதியிருக்கின்றார். அதே சமயம் பார்த்தீங்கன்னா, நம்ம 1971 முதல் சிறுகதை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாலும், இவர் 66 முதலே பார்த்தீங்கன்னாக்க பாடல்கள்லாம் எழுதி வந்தவர். சின்ன சின்ன கவிதைகளாக, பாடல்களாக எழுதி வந்தவர். அதன் பிறகுதான் அவர் என்ன செய்கின்றார், சிறுகதைகள், நாவல்கள் எழுத தொடங்குகின்றார். சரிங்களா? சாகித்ய அகாதமி விருது பெற்றது இவருடையது. அஞ்ஞாடி நாவல் 2014. அடுத்து 2007 51 சிறுகதை அடங்கிய தொகுப்பு அம்பாரம் என்ப நாவல் தொகுப்பை அவர், அதாவது சிறுகதைகளை அவர் எழுதியிருக்கின்றார். இவருடைய கதைகள்ல பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கரிசல் வட்டாரத்தினுடைய பின்னணி தான் முக்கியமானது. அதுதான் முதன்மையானது. அதுதான் அந்த எழுத்தில் கலைப்படுத்தியவர். ஒரு பெரும்பாலான படைப்புகள் கரிசல் நிலத்தில் வாழும் அடித்தட்டு மக்களின் வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டவை. 2005 எழுத தொடங்குகின்றார். 2011 நிறைவு செய்கின்றார். அந்த நாவல் என்னன்றது பார்ப்போம். ஜனவரி 2022 தான் அந்த நூலானது வெளியாகின்றது. அதன் பக்கங்கள் 1100 பக்கங்கள். இது அஞ்ஞாடி நாவல். இது ஒரு கலைப்படைப்பாகவும், மாணவியல் ஆவணமாகவும், வெவ்வேறு சமூகங்களின் வரலாற்று நூலாகவும் வாசிக்க முடியும் என்பது இலக்கிய விமர்சகர்களின் பார்வை. இந்த நாவல்ல பார்த்தோம்னாக்கோ எந்த அகராதி, ஏன்னா நம்ம நாட்டுப்புற பதிவுகளில் நம்ம பார்த்துருக்கோம், வட்டார வழக்கு சொற்கள். நாட்டுப்புறம் அப்படின்னாலே வட்டார வழக்கு சொற்கள் தான். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வட்டாரத்தினுடைய வழக்குகள் கொண்ட நூல்கள் எல்லாமும் நிறைய எழுந்திருக்கின்றன. நம்முடைய ஆளுமைகள் எழுதியிருக்கின்றார்கள். ஆனா அந்த மாதிரி வட்டார வழக்கு சொற்கள் எந்த அகராதியிலையும் இதுவரைக்கும் பதிவாகவில்லை. அந்த மாதிரியான பல வட்டார வழக்கு சொற்கள் இவருடைய அஞ்ஞாடி நாவலில் காணப்படுகின்றன. அந்த நூலே பாருங்க, அஞ்ஞாடி அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா வட்டார வழக்கு சொல் தான் இது. சரிங்களா? அதே சமயம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த நாவல்ல பார்த்தோம்னா 19ஆம் நூற்றாண்டின் பின்னணி, சமணர் கல்வேற்றம், பாண்டிய மன்னர்களின் வீழ்ச்சி, நாயக்கர்களின் வருகை, பாளையக்காரர்களின் மோதல், இதெல்லாமும் அந்த நாவல்ல அவர் பதிவு செய்திருக்கின்றார். அதான் சொல்றாங்களே கள ஆய்வு அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட பாருங்களேன், 2005 11 அப்படின்னு சொல்லிச்சுன்னா கிட்டத்தட்ட 7 வருடங்கள். நம்ம 2005 11 அப்படின்னு சொல்லிச்சுன்னா 6ன்னு 7 ஆண்டுகள் அவர் கள ஆய்வு செய்து இந்த நாவலை அவர் எழுதியிருக்கின்றார். அது மட்டும் கிடையாது. அந்த நாவல்ல 1999 நடந்தது சிவகாசியில ஒரு கலவரம். மத சார்பாக நடந்த ஒரு கலவரம் அது. தென் மாவட்டங்களில் நிகழ்ந்த பல்வேறு சமய வன்முறைகள்,
இவற்றையெல்லாம் கொண்டு 150 கிராமங்கள்ல மேற்கொண்ட கள ஆய்வு மூலம் உருவாக்கப்பட்ட நாவல் தான் இந்த அஞ்ஞாடி என்கின்ற நாவல். இந்த நாவல் தான் 2011ல நிறைவு பெற்று 2022ல் வெளியீடு என்று கூறினாலும் 2014ல் அது சாகித்ய அகாதமி விருதினை அது பெறுகின்றது. சரிங்களா? இவரோட இன்னொரு நாவல் நம்ம பார்த்தோம். வெக்கை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கதையில வருகின்ற சிதம்பரம், அவனது தந்தை பரமசிவன். இவங்க 2 பேர பற்றி தான் அந்த நாவல் அமைகின்றது. ஒரு குற்றம் நடைபெறுகின்றது. அந்த குற்றத்திற்காக அவர்கள் தலைமறைவு வாழ்க்கை வாழ்கின்றார்கள். அது பற்றிய கதை தான் இந்த நாவல். வெக்கை என்கின்ற நாவல். இது பார்த்தீங்கன்னாக்க வெற்றிமாறனுடைய இயக்கத்துல அசுரன் என்கின்ற திரைப்படமாக அது வெளியானது. சரிங்களா? அடுத்து பிறகு என்கின்ற நாவல். தலித் படைப்பிலக்கியம் அப்படிங்கிற ஒரு வகைமை உருவாகிறதுக்கு முன்னாலேயே இந்த சமூகத்தை பின்னணியாக கொண்டு எழுதியவர் இவர். சரிங்களா? அப்ப பாருங்களேன். இது பார்த்தீங்கன்னாக்கா இவருடைய முதல் நாவல் என்று கூறப்படுகின்றது. பிறகு என்பது. நம்ம சிறுகதை, முதல் சிறுகதை நம்ம பார்த்தோம். இந்த பிறகு என்பது முதல் நாவல். அது பார்த்தீங்கன்னா, தலித் படைப்பிலக்கியம் அப்படின்னு ஒரு வகைமை உருவாக்குறதுக்கு முன்னாலேயே இந்த மாதிரியான ஒரு பெயர் கொண்ட ஒரு நாவல் உருவாக்கியது. இவர் இயக்குனராகவும் பணியாற்றியிருக்கின்றார். எழுத்தாளராகவும் மட்டுமின்றி கருவேலம் பூக்கள் எனும் திரைப்படத்தை எழுதி இயக்கி இருக்கின்றார். அது பார்த்தீங்கன்னாக்கா அதற்கு தமிழ்நாடு அரசனுடைய விருது கிடைத்தது. சரிங்களா? சரி, வேற என்னென்ன படைப்புகள் இவருடைய படைப்புகள்? நாவல்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வெக்கை, வரப்புகள், பிறகு, நைவேத்தியம், வாய்க்கால், அஞ்ஞாடி. சிறுகதை தொகுப்புகள் வயிறுகள், ரீதி, நொறுங்கல்கள், நல்ல நாள், அம்பாரம் அப்படிங்கிறதுல 51 சிறுகதைகள் இருக்கின்றன. அடுத்து இவரது நாவல் பார்த்தோமானால் ஹிந்தியில் மொழியாக்கம் பெற்றிருக்கின்றது. இந்த வெக்கை என்கின்ற நாவல். திரைப்படம் இப்ப நம்ம பார்த்த அசுரன் என்கின்ற திரைப்படம் வெக்கை கதையை அடிப்படையாக கொண்டு. அதே மாதிரி கருவேலம் பூக்கள் திரைப்படம் இவர் இயக்கியது தேசிய திரைப்பட வளர்ச்சி நிறுவனத்திற்காக பல முக்கிய உலக திரைப்பட விழாக்களில் இது பங்கு பெற்றது. இவர் பெற்ற சிறப்புகள் என்னென்ன? இலக்கிய சிந்தனை பரிசு, அக்னி விருது, திருவனந்தபுரம் தமிழ் சங்க விருது, விஷ்ணுபுரம் விருது 2011, சாகித்ய அகாதமி விருது 2014 அஞ்ஞாடி நாவலுக்காக. சரி, இவரை இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிக்கவரை, புகழ் பெற்றவரை, சிறப்புத்தன்மை வாய்ந்தவரை பிறரெல்லாம் தம்முடைய பார்வையில் எவ்வாறு கூறுகின்றார்கள்? எழுத்துலகம் என்ன கூறுகின்றது அப்படின்னாக்கும், மண்ணினுடைய காட்சிகள், மண் சார்ந்த தகவல்கள், மண் சார்ந்த படிமங்கள் என ஒவ்வொரு கணத்திலும், அதாவது கரிசல் மண் நினைவுபடுத்தி கொண்டே இருக்கும் நடை அவருடையது. பூமணி நில அடிமைகளின் கதையை எழுதவில்லை, மாறாக சிறு நில உடைமையாளர்களை, வறட்சியால் அல்லது வேறு காரணங்களால் கூலி விவசாயத்துக்கு செல்லும் மக்களையே தன் கதைகளில் காட்டுகிறார். அவரது கதைகளில் நில உடைமையாளருக்கும் உழைப்பாளர்களுக்குமான நுட்பமான மோதல் நம்ம அப்ப பார்த்தோம். சில நாவல்கள் உதாரணமாக வெளிப்படுகிறது. பூமணியின் புனை உலகில் அவர் எந்த தரப்பின் குரலாகவும் ஒலிப்பதில்லை. எல்லாவற்றையும் ஆழ்ந்த சமநிலையுடன் விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டு உள்ளது உள்ளபடியே யதார்த்தவாத நடையில் பதிவு செய்கிறார் என்று எழுத்துலகம் பாராட்டுகின்றது. சரிங்களா? தர்மன் அவர்கள் இன்றைக்கு அவர் கூறிய செய்தி, கரிசல் வட்டாரத்து மண் சார்ந்த நிகழ்வுகளை, வாழ்வு நிகழ்ச்சிகளை தன் எழுத்துக்களில் கொண்டு வந்த பெருமை ராஜ நாராயணுக்கு அடுத்து பூமுனி அவர்களையே சாரும் என்று அவர் பாராட்டுகின்றார். இன்றைக்கு அவர் கொடுத்த தகவல் இந்த தகவல் இவ்வாறு பாராட்டியிருப்பது. அடுத்ததாக ஜெயமோகன். இவர் பார்த்தீங்கன்னாக்க நிறைய எழுத்தாளர்களை எல்லாம் அவர்களுடைய நாவல்கள், நூல்கள், அதாவது படைப்புகளை படித்து அதனை விமர்சனம் செய்து வருபவர். இவரும் ஒரு நாவலாசிரியர் என்று நாம் பார்த்திருக்கின்றோம். சரிங்களா? இதற்காகவே தனி ஒரு பக்கத்தை, இணைய பக்கத்தை தொடங்கி அதில் ஒவ்வொரு ஆளுமைகளை பற்றியும் அவர்களுடைய படைப்புகளையும் அதில் அவர் கொடுத்து வருகின்றார். இந்த மாதிரி அவர் செயலாற்றி வருகின்றார். அவர் என்ன கூறுகின்றார்? பூமணியின் படைப்பில் புற உலகம் காண்பது போல அப்படியே பதிவாக்கப்படுகிறது. அக ஓட்டங்கள் அப்படியே சொல்லி செல்லப்படுகின்றன. எதுவும் விளக்கப்படுவதோ அல்லது சுருக்கப்படுவதோ இல்லை. நவீன தமிழ் இலக்கியத்தில் இத்தகைய யதார்த்தவாத புனைவெழுத்தின் தமிழ் முன்னோடி பூமணி அவர்களே. சமூக மோதல்களை கூட மனித வாழ்க்கைக்குள் கொண்டு உறவுகளின் சிக்கலாக மட்டுமே காட்டுகிறார். அவரது கலையின் சிறப்பம்சமே இதுதான் என்று அவர் குறிப்பிடுகின்றார். சரிங்களாப்பா? அப்போ
இன்றைய தினம் நம்முடைய தமிழ் இலக்கிய உலகை விட்டு மறைந்து போக மிக முக்கியமான ஆளுமை. அதுவும் குறிப்பா பார்த்தீங்கன்னா, கரிசல் வட்டாரத்து ஆளுமை. அவர்கள் பூமணி அவர்கள் அவருடைய கருத்துக்களை அவருடைய தொடக்கம் என்ன? அவர் எந்த ஊரில் பிறந்தார்? அவரது அவர் ஆற்றிய பணிகள் என்னென்ன? எழுதிய நாவல்கள் என்னென்ன? என்பது பற்றியெல்லாம் இந்த பதிவில் பார்த்தோம்பா. இப்ப பார்த்தீங்கன்னாக்கா, நம்முடைய பாடப்பகுதியில பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது இக்கால இலக்கியங்கள் அப்படிங்கிற தலைப்புல பார்த்தீங்கன்னா, சுமார் 240 ஆளுமைகள் இருக்காங்க. எப்படி தேசிய இயக்கத்தின் பின்னணியில் சுப்பிரமணிய பாரதியார்ன்னு சொல்லி ஆரம்பித்து, மொழிபெயர்ப்பு தமிழ்லேருந்து பிற மொழிகளுக்கு அப்படிங்கிற தலைப்பு வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 240 ஆளுமைகள் இருக்கின்றார்கள். இந்த ஆளுமைகள் பற்றிய ஒவ்வொரு ஆளுமைகளை பற்றியும் தனித்தனியாக இந்த மாதிரி எப்படி பூமணி அவர்களோ, அதே போன்று பாரதியார் அவர்களைக் கொண்டு அவருடைய ஊர் எது? தோற்றம் என்ன? காலம் என்ன? அவர் ஆற்றிய சிறப்பு பணிகள் என்னென்ன? தேசிய இயக்க பின்னணியில் அவர் எழுதிய பாடல்கள் அப்படின்னு சொல்லி அதற்கான சான்று பாடல்கள், சான்று வரிகள் இப்படியே ஒவ்வொரு இதுவும் இப்படியே ஒவ்வொரு அறிஞர்களுடைய தகவல்களையும் நம்ம திரட்டி நம்முடைய கற்பக தமிழினுடைய தொகுதி 2ஆக நாம் வெளியிட்டிருக்கின்றோம்பா. பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 400 பக்கங்கள் கொண்ட பதிவு இது. அந்த புத்தகத்தினுடைய பதிவு பார்த்தீங்கன்னா, 400 பக்கம் இருக்கும். 350 பக்கத்துக்கு மேல இருக்கு. அது தவிர பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம கற்பக தமிழினுடைய மாதிரி வினாக்கள் இருக்கின்றன. கூடவே பார்த்தீங்கன்னாக்கா, யுஜிசியினுடைய அசல் வினாத்தாள் ஒன்று இணைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மாதிரியே கற்பக தமிழினுடைய தொகுதி 1 இருந்து 5வது தொகுதி வரைக்கும் இந்த மாதிரி இருக்கின்றன இப்ப. சரிங்களா? இது இப்ப ஒவ்வொரு ம அதாவது தொகுதியிலும் என்னென்ன இருக்கின்றது என்பதை பொருளடக்கத்துல என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம காட்டி, அந்த நூலில் உள்ள பக்கங்களையும் குறித்து நம்ம பதிவு செய்திருக்கின்ற அந்த காணொளிகளை இத்துடன் இணைக்கின்றேன். இணைத்து பாருங்கள். சரிங்களா? அதன் பிறகு ஏன்னா இப்ப மாணவர்கள் அடுத்த வருகின்ற டிசம்பர் 26க்குரிய தேர்வுக்கு தயாராகி வருகின்றார்கள். அடுத்த வாரம் யுஜிசியினுடைய அறிவிப்பு வர இருக்கின்றது. அதேபோன்று டிஎன்பிஎஸ்சியினுடைய அறிவிப்பும் வர இருக்கின்றது. அதற்கு பயன்படுகின்ற மாதிரியான தொகுப்பு தான் நம்முடைய தொகுப்பு இப்ப. சரிங்களா? முக்கியமா என்ன சொல்ல வரோம் அப்படின்னாக்கா, இந்த தேர்வு வர இருப்பதனால் மாணவர்கள் சலுகை விலை கேட்டு இருப்பதனால் இப்பொழுது சலுகை விலையில் அவை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. சரிங்களா? நீங்களும் இதனை வாங்கி படித்து பயன்பெறுங்கள். சரிங்க சார். மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.